தெரியப்படியும் இந்த காலத்தில் பெரிய சந்தோஷமாக இருக்குது. நான் இணைந்து தேவ சாமியில் பாடி ஆராதனை செய்து நாமத்தை உயர்த்து நான் கண்களை செய்வேன். என்னை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நேரத்தில் இந்த சமூகம் என்னை நடக்கும்படியாக இருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த சமூகம் கடந்து வரட்டும். நான் பாடி நாமத்தை உயர்த்த போதும் இந்த வேத வசனத்தை வாசித்து உம்மோட ஹல்லேலூயா ஹல்லேலூயா இடைவெளி கிருபை தருவீராக. எங்களை கொஞ்ச நேரம் இந்த சமூகம் ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பிரசன்னம் கடந்து வரட்டும். தெய்வீக கூடாரத்தை தெய்வீக வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காவியானுடைய வல்லமை அசைவாடுகள் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவன் இந்த கலைகள் இந்த வேலையும் பகுதிகளையும் தேவன் ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது கூட தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக சில ஒரு பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே சொல்லி நாம் பாடி துதிப்போம், கர்த்தரை துதிப்போம், பாடுவோம். அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே, அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே, உம்மையன்றி உலகில் யாரை பாடுவேன், உமக்காய் தினமும் எங்கும் போடுவேன், உம்மையன்றி உலகில் யாரை பாடுவேன், உமக்காய் தினமும் எங்கும் போடுவேன், அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே, நீரல்லாமல் யார் எனக்கு உலகில் துயரங்கள் துடைப்பதற்கு, நீரல்லாமல் யார் எனக்கு உலகில் துயரங்கள் துடைப்பதற்கு, கண்ணின் மணி போல காத்து வந்தீர், கண்ணின் மணி போல காத்து வந்தீர், கருணை கர்த்தாவே உம்மை துதிப்பேன், கருணை கர்த்தாவே உம்மை துதிப்பேன், அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே, உம்மையன்றி உலகில் யாரை பாடுவேன், உமக்காய் தினமும் எங்கும் போடுவேன், உம்மையன்றி உலகில் யாரை பாடுவேன், உமக்காய் தினமும் எங்கும் போடுவேன், அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே, காலமெல்லாம் என்னை வழி நடத்தி கரை தேவைப்படாமல் காத்திடுவீர், காலமெல்லாம் என்னை வழி நடத்தி கரை தேவைப்படாமல் காத்திடுவேன், தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்டீர், தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்டீர், அழைத்தவர் நீரே உண்மையுள்ளவர், அழைத்தவர் நீரே உண்மையுள்ளவர், அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே, உம்மையன்றி உலகில் யாரை
தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே, அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே. உம்மையன்றி உலகில் யாரை பாடுவேன், உமக்காய் தினமும் எங்கும் போடுவேன். அல்லேலூயா. நன்றி அப்பா. அற்புதமான தேவனை இந்த நேரத்தில் நாம் உயர்த்தி துதித்து ஆராதிப்போம். அல்லேலூயா. சர்வவல்லமையுள்ள தேவன், அவர் சொல்ல ஆகும், கடலையில நிற்கும், எல்லாவற்றையும் செய்கிற தேவன். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் என்னுடைய ஆவி உம்மை பணிந்து கொள்ளும் அப்பா. அல்லேலூயா. ரிபதலதரியதலதரபா. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல நான்மா வாஞ்சிக்குதே. நீர் மாத்திரம் எந்த துமனேசருமை ஆராதிக்கிறேன். நீரெந்தனும் என் கேடகமா, என் மாவியன்றோ உமன் அடிபணியோ. நீர் மாத்திரம் எந்த மனிதருமை ஆராதிக்கிறேன். நீர் மாத்திரம் எந்த மனிதருமை ஆராதிக்கிறேன். நீர் ஒருவரே ஆத்தும நேசரப்பா. உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உண்மையே தொழுது கொள்கிறோம், உண்மையே பணிந்து கொள்கிறோம்ப்பா. அல்லேலூயா. நீர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சேனைகளின் தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன். ஓ இஸ்ரவேலின் ராஜா, நீர் எங்களோடு இருக்கிறவர், எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர். அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹalleluya, ஹalleluya. ஓ உமக்கு நன்றி, 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 நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஈகோவாயிரே தந்தையாம் தெய்வம், நீ மாத்திரம் போதும் எனக்கே. ஈகோவாரப்பா சுரந்தரம் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. ஈகோவா சம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம், கிறிஸ்துவின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர், உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவன் இல்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மன் நேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே நீக்க உம்மையே தந்தீர், உம்
யெகோவா ரப்பா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா சம்மா, என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அந்த தேவன் நம் போதுமான தேவன். உங்கள் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நடத்த சர்வதமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவருக்கே என்றென்றைக்கும் சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவராலேயே மாறா மதுரமாய் மாறும். அல்லேலூயா. அவராலேயே மாறா மதுரமாய் மாறும் என்கிற தலைப்பின் கீழ் என்னுடைய வார்த்தையை நாம் கேட்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். 15:22. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணம் பண்ணி அவர்கள் சூர் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்திலே தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். தங்களை கூடி செல்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்திலே நீங்க எங்களோட பேசுங்க, ஆசீர்வதிங்க, நீங்க இடைப்படுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழிநடத்திக் கொண்டே வந்தார். வழிநடத்திக் கொண்டே வரும் பொழுது செங்கடல் வந்துவிட்டது. செங்கடல் வந்த பிறகு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்பொழுது அவர்கள் பயந்தார்கள். பயந்து கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் பார்வோனையும் அவருடைய சேனைகள் அத்தனை பேரையும் செங்கடலில் அமிழ்த்து போட்டார். பிற்பாடு மோசேயும் மிரியாமும் இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனை புகழ்ந்து துதித்து ஆராதித்து பாடி விட்டு அவர்கள் பிரயாணப்பட்டு கானான் தேசத்தை நோக்கி பிரயாணப்பட்டு போகும் பொழுது சூர் வனாந்தரத்திற்கு அப்பாலே போய் அவர்கள் நடந்து கொண்டே போனார்கள். 3 நாட்கள் நடந்த பிற்பாடு அவர்களுக்கு தாகம் எடுத்தது. குடிப்பதற்கு தண்ணீர் தேவைப்பட்டபடியினாலே அவர்கள் 3 நாள் பிரயாணப்பட்டு தாகமா இருந்தது. வாசிங்க 23ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. அந்த ஜனங்கள் எல்லாரும் புறப்பட்டு வர்றாங்க. இப்பதான் தேவனை துதித்து பாடி ஆராய்ந்து விட்டு சந்தோஷமாய் வரும் பொழுது சூர் வனாந்திரத்தில் 3 நாள் நடந்த பொழுது குடிக்க தண்ணி இல்லாமல் வேதனைப்பட்டார்கள். தாகமாயிருந்தது. பெரியோர் முதற்கொண்டு சிறியோர் வரைக்கும் தண்ணி தாகம் நாம் வறண்டது. அப்பொழுது திடீரென்று பார்க்கும் பொழுது ஒரு குளம் போல ஒரு ஆறு போல ஒரு தண்ணீர் இருக்கிறது. ஓடி போறாங்க. ஓடி போய் இந்த தண்ணீரை குடிக்கலாம்னு பார்த்தா இந்த தண்ணி எங்க இருக்குதுன்னா கசப்பாயிருக்குது. இந்த தண்ணி கசப்பாயிருக்குது. ஆகவே அந்த இடத்துக்கு மாறா என்று பெயரிட்டார்கள். மாறா என்று சொன்னால் கசப்பு என்று அர்த்தம். அடுத்த வசனம் வாசிப்போம். 24. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்போ வாழ்க்கையில ஜனங்கள் தாகத்திற்கு தண்ணீர், அந்த தண்ணீரை எடுத்து குடித்து பார்த்தா குடிக்கவே முடியவில்லை. அவ்வளவு கசப்பு. உடனே மோசேக்கு விரோதமாக ஜனங்கள் எல்லாம் 20 லட்சம் ஜனங்கள் நாங்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், என்ன பண்ணுறது தெரியல, எங்களுக்கு தண்ணி வேணும் என்று அவர்கள் சொன்ன பொழுது மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அல்லேலூயா. அப்போ என்னுடைய வாழ்க்கையிலும்
வந்த பொழுது அந்த கசப்பை நீக்குவதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. அல்லேலூயா. அது என்ன? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடுவது ஒரே ஒரு வழிதான் உண்டு. கசப்பை மதுரமாய் மாற்றுவதற்கு, வாழ்க்கையில் உள்ள எல்லா கசப்புகளையும் தேவன் மாற்றி சந்தோஷப்படுத்துவதற்கு, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரே ஒரு வழிதான், வேற வழியே இல்லை. என்ன வழி? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே கசப்பு வந்திருக்கலாம். அப்ப அந்த கசப்பு தீர வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. வாசிப்போம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். 14:10. சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. பார்வோனுடைய சேனை பயங்கரமாக வேகமாக இஸ்ரவேல் புத்திரரை துரத்தி கொண்டு வருகிறது. எதிர்க்க செங்கடல் என்ன செய்வது இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. அப்போ மிகவும் பயந்த ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, அல்லது ஒரு கசப்பு நிறைந்த காரியங்கள் சம்பவிக்கும் பொழுது, கசப்பு மாற வேண்டும் என்று சொன்னால், பயம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. என்ன வழி? கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற வழி. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் வாழ்க்கையில மாறாவை மதுரமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அவர் ஆலே அன்றி இந்த கசப்பு மாறவே மாறாது. அல்லேலூயா. வாசிப்போம். அடுத்த வசனம் 26ஆம் வசனம் வாசிப்போம். யாத்திராகமம் 15, 25, 26. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராய் மாறிற்று. அது அவர் அங்கே அவர்களுக்கு போதும். இப்போ மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தான். அல்லேலூயா. அந்த மரத்தை தண்ணீரிலே போட்ட உடனே இந்த தண்ணீர் மதுரமாய் மாறிற்று. அல்லேலூயா. அந்த மரத்தை கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் அந்த மரம் இவ்வளவு நேரம் அங்கதான் இருந்திருக்கு. அல்லேலூயா. மோசே அதை அறியவில்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் அதை அறியவில்லை. அது ஜீவன் உள்ள மரம். அல்லேலூயா. அந்த மரம் அங்கேதான் இருந்தது. ஆனால் அந்த மரத்தை அவர்கள் அறியவில்லை. அல்லேலூயா. அந்த மரத்தை எடுத்து தண்ணீரில போட்ட மாத்திரத்தில் அது மதுரமாய் மாறிற்று. அது ஒரு ஜீவன் உள்ள மரம். அல்லேலூயா. அந்த மரத்துக்கு பேரிடப்பட அறியப்படாத மரம். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் ஜீவ விருட்ச மரம் இருந்தது. அப்புறம் நன்மை ஆத்துமாவை சாகடிக்கக்கூடிய நன்மை தீமை அறிந்தக்க மரம் இருந்தது. அத்தி மரம், நன்மை தீமை அறிந்தக்க மரத்தை வேதத்திலே நாம் வாசிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல அறியாத ஒரு மரத்தை கர்த்தர் காண்பித்தார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 1:10. உலகத்திலே இருந்தால் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அல்லேலூயா. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. நீங்கள் அறியாதிருக்கிற மரம். அல்லேலூயா. ஜீவன் உள்ள மரம். அவரை உலகம் அறியவில்லை. அவர் மூலமாய் உலகம் உண்டாயிற்று. அவர் உலகத்திலே இருந்தார், உலகம் அவரை அறியவில்லை. அல்லேலூயா. அவர் தம் சொந்தமானதில் வந்தார், சொந்தமானவர்களோ அவரை அறியவில்லை. யோவான் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். அவரை நோக்கி, நீ கிறிஸ்துவும் அல்ல. 1:26. நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். ஆமென்.
நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அறியாதிருக்கிற ஒருவர், அல்லேலூயா. அந்த ஜீவனுள்ள மரம், அந்த மரம் இவ்வளவு நேரம் அங்கதான் இருந்தது. இஸ்ரவேல் புத்திரர் மக்கள் பக்கத்தில் தான் இருந்தது, மோசே பக்கத்தில் தான் இருந்தது. அவர் அதை அறியவில்லை. அல்லேலூயா. நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். அல்லேலூயா. அவராலே தான் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா கசப்புகளையும் மாற்ற முடியும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிறோம், அவராலே அன்றி ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் அவர் தான் உங்களுடைய எல்லா கசப்புகளையும் மாற்றி மதுரமாய் மாற்றக்கூடியவர். அல்லேலூயா. அவர் தான், அவரை அல்லாமல் இல்லை. அல்லேலூயா. அந்த மரம் அறியாதிருக்கிற மரம். அல்லேலூயா. அந்த மரம் எங்கிருந்து தோன்றினது வாசிக்கலாம். ஏசாயா 11:1 வாசிப்போம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களில் இருந்து இலை எழும்பி செழிக்கும். அல்லேலூயா. அந்த மரம் எங்கிருந்து துளிர்த்தது? ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து அல்லேலூயா துளிர்த்தது. அல்லேலூயா. அந்த மரம் அறியாதிருக்கிற அவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். அவர் தான் உங்களுடைய எல்லா கசவுகளையும் மாற்ற முடியும். அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் வாழ்க்கையுடைய எல்லா கசப்புகளையும் மாற்றக்கூடியவர். அல்லேலூயா. நீதிமொழிகளின் புத்தகம் 14 10 வாசிப்போம். இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாதான். இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும். அல்லேலூயா. இருதயத்தில் வரக்கூடிய கசப்புகளை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் இருதயத்தினுடைய கசப்பு, ஒரு வாழ்க்கையில் உள்ள இருதயத்திலே காணப்படுகிற கசப்பான வேர்களை இருதயத்தை உண்டாக்கினவர் அறிவார். அல்லேலூயா. அவரே அறிவார். அவர் உங்களுக்காக சிலுவையில கசப்பான காடியை அவர் குடித்தபடியினாலே, கசப்பு கலந்த காடியை ருசி பார்த்தபடியினாலே உங்களுடைய இருதயத்தின் கசப்பு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு எல்லா கசப்புகளையும் மாற்றி போடுவார். தண்ணீர் மதுரமாக மாறும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. யாத்திராகமத்தின் புத்தகம் 15:25 வாசிப்போம். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதே அவர் தண்ணீரிலே போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவரை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவிகொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை தண்ணீரிலே போட்டவுடனே அந்த கசப்பான தண்ணீர் மதுரமாய் மாறிற்று. அல்லேலூயா. அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் செய்தார், அதாவது உடன்படிக்கை செய்தார். கர்த்தர் அங்கே இஸ்ரவேல் புத்திரரோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தார். என்ன உடன்படிக்கை? நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்வாயானால் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை
அந்த மரத்திற்கு முன்பாக, ஜீவனுள்ள மரத்திற்கு முன்பாக கர்த்தர் ஒரு உடன்படிக்கையை செய்தார். அல்லேலூயா. என்ன உடன்படிக்கை? கவனமாய் கேட்டு அவருடைய கற்பனைகள் கட்டளைகளை கைக்கொண்டார். இந்த வசனத்துல 2 ஆசீர்வாதங்கள் இருப்பதை நாம் பார்க்கலாம். முதலாவது ஆசீர்வாதம், ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய கற்பனைகளை நீ கை கொண்டு அதன்படி செய்தால் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் வரப்பண்ணேன். ஒரு ஆசீர்வாதம். என்ன அர்த்தம்? வியாதியே வராத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. ஆண்டவருடைய கற்பனைகளுடைய நாம் சரியாய் நடந்தால் வியாதியே வராத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. 2வது ஆசீர்வாதம், அப்படியே வியாதி வந்தாலும் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு சொல்லுகிறார். 2 விதமான ஆசீர்வாதம். வியாதியே வராது, வந்தாலும் பரிகாரியாய் வருகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே செய்தார். அல்லேலூயா. அந்த ஜீவன் உள்ள மரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையை செய்திருக்கிறார். வாசிப்போம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு செய்கிற உடன்படிக்கை என்ன? அவர் தம்முடைய இரத்தத்தினாலும் தம்முடைய மாம்சத்தினாலும் அவர் நமக்கு புதிய உடன்படிக்கை செய்கிறார். அந்த புதிய உடன்படிக்கையை கர்த்தர் நம்மோடு கூட செய்கிறார். அந்த புதிய உடன்படிக்கையுடைய விவரம் என்ன? வாசிப்போம். மத்தேயு சங்கீதத்தின் புஸ்தகம் 103ஆம் சங்கீதம் 3 முதல் 5 வரை வாசிப்போம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அல்லேலூயா. கர்த்தர் செய்த உடன்படிக்கை என்ன? உன் அக்கிரமங்களை எல்லாம் ஆண்டவர் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிறார். அல்லேலூயா. கழுகுக்கு சமானமான வயதை திரும்ப வாழ வயது போலாக்குவார். அவருடைய வருகையில அப்படி செய்வார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட உடன்படிக்கையை கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட செய்திருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அந்த தண்ணீர் பாளையம் இறங்கினார்கள். பாருங்க, எப்பவுமே மாறாங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரருக்கு எப்பவுமே மாறாங்க. மாறாவும் அடுத்தது ஏலியும் வருகிறது. அல்லேலூயா. கசப்புக்கு அடுத்தது மதுரம் வருகிறது. அல்லேலூயா. எப்பொழுதுமே மாறாங்க, எப்பொழுதுமே கசப்பல்ல. கசப்பு பிறகு மதுரம் வருகிறது. அல்லேலூயா. மாறாவுக்கு பிற்பாடு மதுரம் வருகிறது. அல்லேலூயா. மாறாவுக்கு பின்பு ஏலியும் வருகிறது. அல்லேலூயா. ஏலியில 70 பேரீச்சம்பழம். அல்லேலூயா. அதில் 70 பேரீச்சம்பழம், 12 வகையான நீரூற்றுகள். அல்லேலூயா. 12 கோத்திரமும் குடிக்கத்தக்கதான நல்ல 12 வகையான நீரூற்றை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. 70 பேரீச்ச மரங்களின் பழங்களை புசித்து திருப்தியாக்கினார்கள். அல்லேலூயா. 12 கோத்திரத்தாரும் குடிக்கத்தக்கதாக நீரூற்றை கர்த்தர் உண்டாக்கினார். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னா எப்பொழுதுமே மாறாத கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது மாறாவை மதுரமாக்குவார். மாறாவை அடுத்தது ஏனை கொண்டு வருவார். அல்லேலூயா. ஏனையில 12 வகையான நீரூற்று பேரீச்சம்பழம் சாப்பிட்டு
அவர்கள் திருப்தியாய் அடைந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில சிலுவை பாடு, மாறா, கசப்பு எப்பவுமே அவருக்கு அல்ல. ஒரு சில மணி நேரங்கள் அந்த மாறாவின் அனுபவம், கசப்பான அனுபவம் இருக்கிறது. பிற்பாடு தேவனுடைய வலது வாசத்திலே இருக்கால்தான். இவருடைய 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரிசத்திலே போய் உட்கார்ந்தார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் மாறாதல்ல. அது சில மணி நேரம் பிற்பாடு அவர் தேவனுடைய சிங்காசனத்தில் பிதாவின் வலது பாரிசத்திலே போய் உட்கார்ந்தார். அல்லேலூயா. உடைய வாழ்க்கையில எப்பொழுதும் கசப்பல்ல. அல்லேலூயா. அவர் மதுரத்தை வைத்திருக்கிறார், ஒரு ஏலியமை வைத்திருக்கிறார், நீரூற்றை வைத்திருக்கிறார், பேரிச்ச மரங்களை வைத்திருக்கிறார், ஒரு இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கிறாரு, நான் சிலுவையை குறித்து என்ன செய்வேன்? மேன்மை பாராட்டுவேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையிலே அறைந்திருக்கிறது, நானோ உலகத்திற்கு சிலுவையிலே அறைந்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கிறார், நானும் சிலுவை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. ஏன்? சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை. அல்லேலூயா. பாடு இல்லாமல் அடுத்த மேன்மை இல்லை. அல்லேலூயா. ஆகவேதான் பவுல் சொல்கிறார், நான் சிலுவை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நான் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன் சொல்கிறார். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் சிலுவை பிற்பாடுதான் சிங்காசனம். அல்லேலூயா. மாறாக்கு பின் தான் மதுரம். அல்லேலூயா. மாறாக்கு பின் தான் ஏலி. அல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் போல் சொல்கிறார், நான் சிலுவை குறித்து செய்வேன், மேன்மை பாராட்டுவேன். எனக்கு வரக்கூடிய கசப்புகள், பிரச்சனைகள், போராட்டங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொன்னால், இதற்கு அடுத்தது ஆண்டவர் சொல்லி முடியாததும் மகிமையால் எண்ணி முடியாததுமான சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 2 விதமான ஜீவன் உண்டு பூமியில். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 4. சரீரம் முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த ஜீவன் இதற்கு பின்வரும் ஜீவன். அல்லேலூயா. ஒருவேளை இந்த ஜீவன்ல நீங்க மாறாக இருந்தா அடுத்த ஜீவன்ல ஏலியும் வரும். அல்லேலூயா. மதுரம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. தேவ பக்தி இந்த ஜீவனுக்கும் பின்வரும் ஜீவனுக்கும் எப்படிப்பட்டதாக இருக்குது? பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் என்னையும் என்ன செய்வார்? இப்பொழுது மாறாவை போல தாகத்தோடு இருக்கலாம். ஒரு நாள் வரும் பொழுது ஜீவ தண்ணீர் உள்ள நதியண்டையில கூட்டி போய் உங்களுக்கு ஜீவ தண்ணீர் நதியை கொடுத்து ஜீவ விருட்சத்தின் கனியை பூசி கொடுத்து உங்களை திருப்தி ஆக்குவார். வெளிப்படுத்தல் 22:1-2 வாசித்து முடிப்போம். வெளிப்படுத்தல் 22:1-2. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதியும் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறது எனக்கு காண்பித்தார். நகரத்தின் வீதியிலே 12 இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும்
ஜீவ தண்ணீருள்ள நதியண்டையில உங்கள் தாகத்தை தீர்த்து மாதந்தோறும் புது கனிகள் இருக்கக்கூடியதான 12 விதமான கனிகளை கொடுக்கத்தக்கதான ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுத்து உங்களை திருப்தியாய் நடத்துவார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் சொல்லிப்போம். மதுரமாகும் வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கசந்தமாரா மதுரமாகும் வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தால் வெண்விரமாய் அறுத்திடுவார். கண்ணீரோடு நீ விதைத்தால் வெண்விரமாய் அறுத்திடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியரை என்றுமே காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. தண்ணீரை நீ கடக்கும்போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார். தண்ணீரை நீ கடக்கும்போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார். வெள்ளம் போல கடந்து வந்தார், ஆவியால் கொடியேற்றிடுவார். வெள்ளம் போல கடந்து வந்தார், ஆவியால் கொடியேற்றிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. என்னை நேசிக்கிற நல்ல கடவுளை நம் நேரத்தில் அவருடைய சொந்தத்தை நோக்கி பார்த்தோம். அந்த வேத வசனத்தை நாம் கேட்டோம். வசனம் சொல்லுகிறது, ஓ கர்த்தரான பரிகாரி, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதி ஒன்றும் வராதபடி பாதுகாப்பு ஒரே ஒரு தேவன், அவர்தான் நம்முடைய தேவாதி தேவன். ராஜாதி ராஜாவா இருக்கிறார். இந்த நேரத்தில் அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள், ஓ ஹல்லேலூயா, எல்லா வியாதிகளிலும் நிலைகளிலும் நீங்கி பூர்ணமாக பலப்படுத்துகிற ஒரு தேவாதி தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ கசப்போடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் மதுரமாய் மாற்ற சர்வவல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கசப்பின் ஆவியை மாற்றி எங்களுக்கு மதுரமாய் மாற்றுகின்றவரே. வசனத்தின்படி நாம் கேட்கிறோம். ஓ வசனமாய் எங்களுக்கு அன்றவே காலை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. வசனத்தின் முகாலிலே எந்த அளவுக்கு நாம் வெடித்துக் கொண்டிருக்கிறோமோ வசனம் நமக்கு ஆண்டவரை கூட இருந்து நம்ம தப்பிக்கும். எல்லாம் ஹல்லேலூயா பொல்லாத வழியிலிருந்து, பொல்லாத ஹல்லேலூயா பாதையிலிருந்து நம்ம பாதுகாக்கக்கூடியது வசனம்தான். வசனத்தை நம்ம ஆழமாக ஆண்டவரே இன்னும் கற்றுத்தாரும் தாரும். இந்த ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஜீவ விருட்சத்துக்கு கொண்டு போகிறது வசனம். நல்ல ஹல்லேலூயா காலங்களை நம் காலையை கொண்டு போவது வசனம். வசனம் தான் நம்மை நடத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஓ வசனம் எங்களை ஹல்லேலூயா, ஓ பரிகாரிய கர்த்தராய் இருக்கிறீர். எத்தனை நோய்களை நீக்க சர்வவல்லவர், எந்த வேதனை நீக்க சர்வவல்லவர். ஓ இந்த காலையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஜெபிக்கிறோம். அந்த வேதனையோடு வேதனையோடு போராடி கொண்டு ஹல்லேலூயா, ஓ பலவித காரியங்களை ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களுக்கும் நீதான் பரிகாரி, நீதான் சுகம் அளிக்கிறவர், நீதான் ஜெயம் கொடுக்கிறவர், நீதான் அற்புதம் செய்கிறவர் என்பதை அநேக பிடித்துக் கொண்டு இந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியங்கள் தேவையோடு அந்த தேவ சமூகத்தை இந்த பதிலுக்காக, இந்த விடுதலைக்காக, இந்த அற்புதத்துக்காக நான் நினைக்கிற காரியம் தேவன் ஜெயமா மாற்ற முடியும் என்று ஓ விசுவாசத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீர் கசப்பாயிருந்த பொழுது அந்த மரத்தை கர்த்தர் காண்பித்தார். அந்த மரம்
அழியாதிருக்கிற ஜீவனுள்ள மரம் நம் மத்தியில் இருக்கிற ஆண்டவராக இயேசு உங்கள் வாழ்க்கையில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது